அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ஸ்மைல் டிவி. இன்று நாம் அழகிய இயற்கை காட்சி தேங்காய் சட்டை கொண்டு எப்படி வடிவமைப்பது என்பதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரம்பமாக நம்ம இந்த மாதிரி மரக்கிளை ஒன்று நல்லா குச்சியாக ஒன்று எடுத்துக்கிறணும். அதுக்கு முன்னாடி பிஓபி பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் கொண்டு நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் உள்ளன் நூல் மரத்துக்கு கிளைகளுக்கு தடவுறதுக்காக அது இலைக்கு. அப்புறம் கொட்டாச்சி ஷெல் அதை எடுத்து வச்சுக்கிறணும். இதுதாங்க தேவையான பொருள். அப்புறம் குளு வச்சுக்கிறணும். குளு கண் வச்சு ரெடி பண்ணிக்கிறணும். முதல்ல இந்த கிளையை தேவையில்லாத பகுதியை நீக்கிடணும், கவாத்து பண்ணிடணும். மெயினாக உள்ள கிளையை மொத்தம் வச்சுக்கிட்டு பாக்கி குச்சியை நீக்கிடணும். ரொம்பவும் காஞ்ச குச்சி சரியாக வராது, ஓரளவு பச்சை இருக்கணும். அதில் நம்ம பண்ணால் தான் சரியாக இருக்கும். ஏற்கனவே நம்ம பிஓபியில் கேக் தயார் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த கேக்குக்கு பின்னாடி மலை தயார் செய்ய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி கூழாங்கல் ஒரு 3 கல், அந்த கல்லை பின்னாடி வச்சு அந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒயிட் சிமெண்ட் கலவையை அதில் ஊற்றுறோம். கலவை அதில் ஊற்றி அதை நம்ம பேக் பண்ணுறோம். பாருங்கள், அது மாதிரி நிற்க வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படி பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அது பிடிச்சிக்கணும், அது செட்டாக வரைக்கும் பிடிக்கணும். அதுக்கப்புறம் பேக் சைடில் இது மாதிரி சின்ன கரண்டி, கொத்தனார் கரண்டி, ஆற்றுக்குன்னு ஒரு கரண்டி இருக்குது. அந்த கரண்டியை வாங்கி இது மாதிரி படத்தில் வரும்போது மெத்திக்கணும். இந்த மாதிரி அழகாக ஸ்மூத் பண்ணிக்கணும். கேப் இல்லாமல் ஒயிட் சிமெண்ட்டை வச்சு அடைச்சிடணும். அதுக்கப்புறம் கிளைக்கு ஹோல்ஸ் ஒன்று போட்டிருக்கோம். அந்த ஹோல்ஸில் கொஞ்சோட பிஓபி ஊற்றிட்டு அதுக்குள்ளே தூக்கி அதை சொருகினோம்னா கெட்டியாக பிடிச்சிக்கிறோம், ஆடாது. ஆமாம், இது மாதிரி பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் வீடு தயார் பண்ணியிருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒரு பானைகள் செய்யும் பொழுது அந்த வீடு தயார் பண்ணால் அந்த வீட்டை அந்த வலது பக்கம் ஓரத்தில் வைக்கணும். கொட்டாச்சியில் இந்த மாதிரி தான் நம்ம அடுக்கணும். அது சும்மா இப்போதைக்கு காட்டுறேன். அதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த ஆறு வர்றதுக்கு உண்டான பகுதியை வடிவமைச்சு எடுத்துக்கிறணும். இப்போ கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா, கிளைகளுக்கு ப்ரௌன் கலர் அடிக்கணும். ப்ரௌன் கலர் இல்லை அப்படின்னா இதை பாருங்கள், இது உள்ளன் நூல், டார்க் உள்ளன் நூல், லைட் உள்ளன் நூலையும் கலந்துக்கலாம். கிளிப்பச்சை கலரில் வரும். நம்ம இன்றைக்கி டார்க்காக உள்ள இது எடுத்துருக்கோம். அதை நைஸாக அப்படி ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறணும். அந்த ஷெல் ஓடுக்கு மேலே ஓட்டுற மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம நிறையா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஆமாம், இப்போ பாருங்கள், அந்த இருக்குது ஃபெவிகால் மேலே நல்லா அப்ளை பண்ணணும். ஏன் நம்ம அந்த ஓட்டை உள்ள இது எடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஓட்டை உள்ளதில் தான் நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஹோல்ஸில் இந்த காம்பை சொருகி விட்டுருவோம். குளூ கண்ணில் குளூ வச்சுட்டோம்னா நீட்டாக இருக்கும், ஆடாது, அசையாது, சாஞ்சாலும் கீழே விழுகாது. அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நல்ல ஃபெவிகாலை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருந்தோம் பாருங்கள், வெல்வெட்டு. அந்த வெல்வெட்டில் உள்ள பீசஸ், அந்த துண்டுகளை எடுத்து இந்த பாருங்கள், இப்படி படத்தில் பார்க்குற மாதிரி ஒட்டிடுங்க. அதே மாதிரி எல்லா மூடியையும் அதே மாதிரி ஒட்டணும். நம்ம கையில் பேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கையில் ஒட்டிகிட்டே வரும். ஷார்ப்பாக ஒரு இதை வச்சு எடுத்து வச்சுருங்க. இல்லை டீசர் இருந்துச்சுன்னா தூக்கியில் வச்சு போட்டிக்கோங்க. இந்த ப்ரௌன் கலர் அடிக்கணும் பாருங்கள். இது ரெட்டும் நம்மளோட ப்ளூவும் இருந்துச்சு, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த மர கலர் கொண்டு வரலாம். நம்ம டைரெக்டாக ரெட் அடித்தா சரியாக வராது, காப்பி கலர் இருக்கும். இருந்தாலும் நம்ம மிக்சிங் பண்ணால் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி அதை அடிச்சுட்ருக்கோம்.
கீழே வந்து இயற்கை காட்சிக்கு அந்த இடத்துல நம்ம புல் வரைய போகிறோம். அந்த புல் வரைகிறதுனால அந்த புல் வரைகிறதுக்கு பேசிக்காக வந்து நம்ம எல்லோ கலர் போடணும். எல்லோ கலர் அடிச்சுட்டு எல்லோ கலருக்கு மேலே வந்து நம்ம புல் வந்து நடணும். எல்லோ அடிக்கணும், அதுக்கு மேலே புல் நடணும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த கொட்டை வச்சுன்னா இந்த க்ரீன் கலர் அடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம இதை அப்ளை பண்ணோம்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்கண்ணே, பாருங்கள் தம்பியெல்லாம் ஈஸியாக செய்யலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓடு வந்து நம்ம வீட்டிலே கிடைக்கும். கொட்டாச்சு பிஓபி வந்து ஒரு 1/2 கிலோ தான் வரும். பிஓபி இந்த மாவு அதை வாங்கி ஸ்கொயராக வந்து செஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு ஓட்டையை போட்டு இந்த மரம் நடணும். அதுக்கு பக்கத்தில் ஆறு வர்ற மாதிரி ஜிக்ஜாக்காக கட் பண்ணி அதுக்குள்ளே ஆறு வர்ற மாதிரி செய்யணும். அவ்வளோதான். அந்த இதுக்கு வந்து இப்போ க்ரீன் கலர் அடிக்கிறோமா, க்ரீன் அடிக்கணும். அது மாதிரி அந்த பக்கம் க்ரீன் அடிக்கணும். மலைகளுக்குலாம் டார்க் ப்ரௌன் அடிக்கணும். ஆற்றுக்கு தண்ணி வர்றதுனால அது வெள்ளையும் லைட் ப்ளூ கலரில் அது ஆற்றுக்கு அடிக்கணும். வீட்டுக்கு உள்ள கலரு, ஓட்டுக்கு காவி கலரு, வாலுக்கு வந்து சூடுங்கிற ஒரு கலர் நம்ம அடிச்சிருக்கோம். நல்லாயிருக்கும். பாருங்கள், இதே மாதிரி செய்யலாம். நல்லது நண்பர்களே. கிளைகளுக்கு இது போன்று இலைகள் பொருத்தியாச்சு. ஏற்கனவே நாம் வெட்டி வைத்திருந்த வெல்வெட் நூல், அந்த நூலில் உள்ளதை எடுத்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு அருமையான ஒரு லுக்கு கிடைக்கும். நீங்களும் வீட்டில் தயார் பண்ணி பாருங்கள். ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் இது மாதிரி செய்யலாம். டைம் இருக்கும்போது பண்ணுங்கள். ரொம்ப ஒன்றும் ரிஸ்க்கான வேலை கிடையாது. சிம்பிளாக செய்யலாம். உங்களுடைய நாளைக்கு வளர்த்துக்கலாம். இது மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்யலாம். பாருங்கள். நல்லது நண்பர்களே. இப்போ எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு இலைகள். அடுத்தது நம்ம அந்த சீனரிஸ், இயற்கை காட்சிக்கு நதி, ஆறு, அந்த ஆறு வளைந்து வளைந்து போகணும். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளூ, லைட் ப்ளூ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து நம்ம அந்த ஆறை வடிவமைச்சுக்கணும். இறுதியாக தான் அதுக்கு புல் கொடுக்கணும். வீட்டுக்கு மலர் தோட்டம் அமைக்கணும். இந்த வேலை இருக்குது. வரிசையை பாருங்கள். இப்போ அந்த நதியிலேருந்து தண்ணி கீழே வழிந்து ஊற்றுற மாதிரி குளூ கன் கொண்டு அதில் வந்து நம்ம அந்த அமைப்பை ஏற்படுத்தியிருக்கோம். பார்க்குறதுக்கு நேச்சுரலாக தண்ணி ஊற்றுற மாதிரியே தெரியும். பாருங்கள். அந்த புல் திட்டுகளுக்கு இடையே ஆறு வரும் பகுதியில் டார்க் பெயிண்ட் அடிக்கணும். டார்க் பிளாக் அடிச்சேன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்பொழுது ஆறு விளைஞ்சு வர்ற மாதிரி தெரியும். 3D லுக்கு வரும். 3D எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும். அது மாதிரி பார்த்து பிளாக் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. பிளாக் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் அந்த நீர் ஓட்டம் வர்ற மாதிரி லைட்டாக ஒரு ஒயிட்டில் ஒரு கோடு போடணும். இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம செவத்துக்கு வந்து சூடு, அதாவது லைட்
ரோஸ் அந்த கலரில் அதை நம்ம அடிச்சுக்கிறோம். நீங்களும் வீட்டில் செய்யும்போது அந்த கலரை சூஸ் பண்ணி அடிச்சுக்கோங்க. இப்போதைக்கு கூரைக்கு அடிக்கிறோம். கூரை வந்து ஓடு கலர், அந்த கலர் அடிக்கிறோம்.
இறுதியாக கிளியர் வார்னிஷ் அடிக்கணும், மலைகளுக்கெல்லாம் அடிச்சுக்கணும், மரத்துக்கு அடிக்கணும். இந்த ஃப்ளவர் வந்து எப்படி தயார் பண்ணுறது அப்படின்னா, ஒரு குண்டீஸில் தெர்மாக்கோலுடைய பபிள்ஸ் ஒன்று எடுத்து அதில் வந்து ரோஸ் கலரு, எல்லோ கலரு, பிங்க்கு கலரு, மெரூன் கலரு, இது மாதிரி லைட் க்ரீன், இது மாதிரி வச்சு அடித்து இதில் மாட்டி குச்சி வச்சிடணும். பிரமாதமாக வந்திருக்கும். ஓகே நண்பர்களே, நம்ம வீடியோவோட இறுதிக்கிறதுக்கு வந்தாச்சு. இன்னும் ஒரு நல்ல சிறப்பான வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி நண்பர்களே. கருத்துக்கள், ஆலோசனைகள் வரவேற்கப்படுகிறது. நன்றி. கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுடைய கருத்துக்களை. அப்போ தான் எங்களுக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.